அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நேபாளில் திணறடிக்கும் வெள்ளத்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த பயணிகள் அங்கு சுற்றுலா சென்றிருந்த சூழலில் அவர்களை மீட்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேபாளுக்கு சுற்றுலா சென்ற தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சுற்றுலா சென்ற 37 பேரின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். நேபாளில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அங்கு சுற்றுலாவுக்கு சென்ற தமிழர்கள் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சுற்றுலாவுக்கு சென்ற அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்குவதற்கான பணி எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? என்னென்ன வகையில மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தமிழ்நாடு அரசு தீவிர பணிகளை மேற்கொண்டு வருவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் சுற்றுலா சென்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகள் பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு கொண்டு வர மத்திய அரசின் தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 50 சுற்றுலா பயணிகள் நேபாள் சென்றுள்ள சூழல்ல அங்கு வரலாறு காணாத மழை பெய்துவதன் காரணமாக அவர்களை பத்திரமாக தாயகத்திற்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பயணிகளுடைய விவரங்கள் குறித்து சுற்றுலா முகமை மற்றும் தூதரகங்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் திபெத் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 8 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேகவெடிப்பு காரணமாக நேபாளத்தில் திபெத் எல்லைக்கு அருகில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கிராமத்திற்குள் புகுந்த வெள்ள நீரால் வீடுகள் அடியோடு அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் அங்கு சுற்றுலா சென்றுள்ள தமிழர்களை மீட்க தமிழ்நாடு அரசு முதற்கட்ட பணிகளை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பயணிகளுடைய விவரங்கள் குறித்து சுற்றுலா முகமை மற்றும் தூதரகங்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பில் இருப்பதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேபாளுக்கு சுற்றுலா சென்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளை பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு கொண்டு வர மத்திய அரசுடைய தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாகவே துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.